திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூர் மாணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். நம்மளுடைய முருகாசேஸ் யூடியூப்பில் நிறைய பேர் இதை பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த வாட்டி சப்ஸ்கிரைப்பும் ஜாஸ்தியாக இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் நிறையா பேர் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி முருகாசேஸனுடைய ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா இதை பற்றிய சில இதெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். நிறைய பேருக்கு பிடித்தமான பரிகார முறைகளும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ 2025 நம்மளுடைய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி பயிற்சி, சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி, திருக்கணிதத்தின் பிரகாரம் சொல்லப்படக்கூடிய இந்த பயிற்சி காலம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது எப்போவுமே இந்த 7.5 சனி ஞாபகம் வரும். இந்த 7.5 சனி அப்படிங்கிறது டக்குன்னு சொல்லும் பொழுது, சார் இது முதல் சனியா, 2ஆவது சனியா, 3ஆவது சனியா அப்படின்னு கேட்பாங்க. சார் இந்த ஃபஸ்ட்டு சனி ஒன்றும் பண்ணாதில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் பண்ணாதே அப்படின்னு சில பேர் கேட்குறது உண்டு. 2ஆவது சனி தான் சார், அது ஒன்றும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பாதிக்காது இல்லை சார் அப்படின்னு கேட்பாங்க. 3ஆம் சொத்து, சார் நீ என்ன சார் பாதிச்சா என்ன, பாதிக்காட்டி என்ன சார் இருக்குது, எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பிகாஸ் சனி பகவான் 36 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறார். 36, 72, அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க 36 வருஷம் போட்டு அந்த வயசானவன் அந்த மாதிரி சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போது 7.5 சனி புதுசாக வரும்பொழுது இந்த கேள்வி, இந்த பயம், இந்த எண்ணங்கள் சில பேருக்கு ஒரு 60% சில நேரத்தில் 7.5 சனி எனக்கு ஒன்றும் பாதிக்காது, எனக்கு நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒன்றும் பாதிக்காது இப்படின்னு ஒரு வார்த்தையும், 7.5 சனினால்தான் இந்த படுத்துறதோ மனசளவில் தெரியுது, நம்ம கரெக்டாக போனாலும் இந்த ப்ராப்ளம் வருது, இதை ஒரு சில நேரத்தில் உணரக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இது யாருக்கு இப்போ அட் ப்ரெசண்ட் உணர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 7.5 சனி இருக்கிறது யாருக்கு உங்களுக்கு தெரியும். சனி பெயர்ச்சி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் மேஷத்துக்கும் மீனத்துக்கும் கும்பத்துக்கும் உங்களுக்கு 7.5 சனி வரப்போகுது. அப்போ மகரத்துக்கு 2025 7.5 சனி விட்டு போயிடுது. அப்போது ஏற்கனவே 2.5 வருஷம் விரைய சனியாக இருக்கக்கூடியது மீனராசிக்கு பழகி போயிடுது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மேஷராசிக்கு வரப்போகுது இல்லையா. அப்போ மேஷராசிக்கு தான் இந்த குழப்பம், இந்த சிந்தனை நிறையா இருக்கும். ஒருவேளை சார் எனக்கு பயம் என்னென்னா இந்த ஃபேமிலி பாதிச்சிடக்கூடாது, இது கணவரும் சரி மனைவியும் சரி, ஃபேமிலியில் எந்த ப்ராப்ளம் வராதே சார், யாருக்கும் இந்த கண்டங்கள்லாம் வராதே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இப்படி கேட்குறவா இருப்பாங்க. ஸோ இந்த ஃபேமிலியில் பாதிக்கக்கூடாது, கணவன் மனைவிக்குள்ளே பாதிக்கக்கூடாது சார், அது மட்டும் இருந்தால் போதும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு இது யாருக்கும் கண்டங்கள் கொடுக்காதே சார், மீதியெல்லாம் பார்த்துக்கலாம் சார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் மேஷராசிக்கு இந்த 7.5 சனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வியூ பண்ண போகிறோம். சனி பகவான் மேஷ ராசின்னு சொல்கிறோம்ல, சந்திரன் இருக்கும் வீடு, உங்கள் ஜாதக கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்காரோ அந்த இடத்த சனி பகவான் 12ஆம் இடத்துலையோ அந்த பாக்ஸ்லேயோ அந்த கட்டத்துலேயோ அல்லது பக்கத்து கட்டத்துலேயோ அது 7.5 சனின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா சனி பகவானுக்கு 3 ராசியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமாகிய மீன ராசிக்கு 2025 பிரயாணம் பண்ண போகிறார் அப்படின்னா இது விரைய சனின்னு பேர். இந்த விரைய சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்களில் அதீத விரயங்களை கொடுக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. 12ஆம் இடம்ங்கிறது என்ன பாவம் அப்படின்னா, விரயம், தூக்கம், ஹாஸ்பிட்டல், ஸ்கேனு, லாஸு, வெளிநாடு, அலைச்சல், வெளியூர், மறதி, துளைத்தல், அதே மாதிரி கவலை, இழந்தது போன்ற ஒரு சிந்தனை, இதெல்லாமே உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்கிறது. அப்போ 12ஆம் இடம் விரயங்கள். 12ஆம் இடம் இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், அதை பற்றி சர்வே பண்ணாமல் சர்வைவல் பண்ண முடியாது, அதை பற்றி சர்வே பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. மேஷ ராசியில் இருக்கிறவங்க இப்போ பிஸ்னஸ் தொடங்குறீங்கன்னா அதை பற்றி முழுசாக 1க்கு 3 முறை யோசிச்சுண்டு பண்ணிக்கிறது, அதை பற்றி முழுசாக கற்றுண்டு பண்ணணும். இல்லை வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை, பார்த்துட்டு பண்ணணும்னு சொல்கிறேன். வாகனத்தில் வேகமாக போகப்படாது. நமக்கு தெரியும் இது ஆபத்து அப்படின்னு தெரியும். நீச்சல் தெரியாதவங்களை கொண்டு போய் கடலில் விட்ட கதையாகிடும். அப்புறம் ஸோ நீச்சல் தெரியணும்,
இல்லையா? அதுலேயே கடல் நீச்சல் தெரியணும். அப்போ அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தொழிலையும் அப்படி, வாகனத்துலேயும் தெரியாத வாகனத்தை, நிறைய பேர் இந்த வாகனம் ஓட்டும் போது பார்த்துருப்பீங்க, டமான்னு போய் கேட்டில் அடிப்பாங்க, டமான்னு போய் இன்னொரு வண்டியில் இருப்பாங்க, சும்மா இருக்கிறவங்க மேலே இடிச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் இந்த அதிசய வேலைகளை செய்யக்கூடாது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், ரொம்ப ஹைட்டு, ரொம்ப முடியாத இடம், முடியாத காரியங்களில் நீங்கள் இறங்கக்கூடாது. மேஷராசி கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அவங்க ப்ராப்பராக யார்கிட்டயா கடன் கேட்குறாங்க, தெரிஞ்சவா தான், ரொம்ப நல்லா. அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருக்கும், உங்களுக்கு தெரியும், எங்கேயாவது விசேஷத்துக்கு போனோம்னா செயினை கழட்டி கொடுப்பாங்க, நீ போயிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவேன், வீட்டில் தெரியாது, எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சால் 2 சத்தம் போடுவார், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் சத்தம் போடுவா, நீங்கள் வந்து நைஸாக கொடுத்துருன்னு சொல்லுவா. விசேஷத்துக்கு போயிட்டு வந்து கழட்டி கொடுப்பா, அதை எடுத்து கழுத்தில் மாட்டிப்பா. அம்மா பொண்ணுக்கு போடுவா, பொண்ணு அம்மாவுக்கு போடுவா. இது சகஜம். பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வழக்கங்கள் இருந்துட்டு வந்தது இல்லையா? அதெல்லாம் பண்ணப்படாது இந்த காலகட்டத்தில். கணவருக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் கணவர் ஒரு ரகசியத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7.5 சனி காலத்தில் ரொம்ப மஸ்ட்டு. அம்மா மாறி, அக்கா மாறி, தங்கச்சி மாறி, தம்பி மாறி, அண்ணன் மாறி, சொந்த அண்ணன் மாதிரி, இப்படி எல்லாம் நினச்சிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா அப்போது அவர்கள் அவர்களுடைய குணாதிசயங்களில் செல்ஃபிஷ் பார்த்துருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்போ சார் உதவி பண்ணவே கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, உங்களோட டைம் நன்னா இருக்கும்போது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. பண விவகாரங்களில் கேர்ஃபுல்லாக இருந்துடணும். இதை மட்டும் கவனிச்சுட்டா போதும். மற்றபடி இந்த விரய சனி, இந்த விரயத்தை சுப விரயமாக ஆக்கி கொள்வது உங்களுடைய பலன்களில் இருக்குது. நீங்கள் சுப விரயமாக ஆக்கிட்டீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு அது பெருசாக பாதிக்காது, ஒன்றும் பண்ணாது. நல்ல தெளிவாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ 7.5 சனிங்கிறது, இந்த விரய சனி பெருசாக ஒன்றும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. இதுக்கு எதாவது ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு டெய்லி ஒரு வாக்கிங் அந்த பக்கம் போங்க. யாருக்காவது உடம்பு முடியல, செலவுக்கு அவங்களால ஸ்கேன் எடுக்க முடியல, மருந்து மாத்திர முடியல, தான தர்மங்கள் அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு செலவு பண்ண முடியும். மருத்துவ செலவுக்காக நீங்கள் காசு கொடுங்க, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி எங்கேயாவது சபரிமலைக்கு பிரயாணம் போகிறாங்க, எங்கேயாவது புனித யாத்திரைகள் போகிறாங்கன்னா அவர்களுக்கு உண்டான காசு கொடுங்க. அதே மாதிரி நன்கொடைகள் கொடுங்க, அது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி யாருக்கேனும் ஏதேனும் பொருள் தேவைப்பட்டது, படிப்புக்கு ஏதேனும் பொருள் தேவைப்பட்டதுன்னா உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணினீங்கன்னா ரொம்பவுமே விசேஷம். திருநள்ளாருக்கு ஒரு முறை போய் சனி ஹோமம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது இந்த 7.5 சனி மேஷராசி அன்பர்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். அதை பண்ணிவிட்டோம்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது, தைரியமாக இருக்கலாம். நல்லபடியான ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது வரும். 2025 3 விதமான ஒரு பெயர்ச்சி நம்ம வந்து, ஒன்று சனி பகவான், அடுத்தது ராகு கேது, அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சியில் நம்ம இன்றைக்கி மேஷ ராசிக்கு சனி பகவான் பாதகத்தை தருமா சாதகத்தை தருமா, 7.5 சனியினால் இழப்புகள் இருக்கா லாபங்கள் இருக்கா, 7.5 சனியினால் எனக்கு பெருசாக மன சங்கடமாகுமா, 7.5 சனியினால் குடும்பத்தில் ஏதேனும் விரிவுகள் ஏற்படுத்துமா, இது போன்ற பல்வேறு விஷயங்களும் அதற்கு உண்டான பரிகாரங்களும் பார்த்தேன். நம்மளுடைய மேட்ரிமோனி நம்ம வந்து அதோடைய வெப்சைட் வந்து கூடிய சீக்கிரம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ரொம்ப பயனுள்ள, எல்லாருக்கும் திருமண பலன்களை பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மங்கள மணமாலை என்ற பேரில் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அது நிறையா பேருக்கு பயனுள்ள ஒரு திருமண தகவல் மையமாக இருக்கும். அதற்குண்டான டீட்டெயில் தெரியணும்னு நினைக்கிறோம். கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.